இந்த ஏப்ரல் மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த அருமையான வசனத்துக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம், இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் இருந்து பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் அநேகரை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவை அறியாதவர்கள் கூட இந்த பகுதியை அதிகமாக வாசித்து இயேசுவனுடைய இந்த டீச்சிங்ஸை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதை நீங்கள் நிறைய காமனான டிபேட்ஸ், பட்டிமன்றம், இந்த மாதிரி அநேக காரியத்தில் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இயேசுனுடைய போதனைகள் எப்பொழுதுமே அநேகருக்கும் விருப்பமான போதனைகளாய் காணப்பட்டது. அதில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி என்னென்னா, நம்ம எப்போ தேவனுடைய புத்திரர் அப்படின்னா, புத்திரர்னா என்னது? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இல்லையா? மகளா நம்ம மாறுகிறோன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம தேவனுடைய புத்திரராய் மாறுகிறோம். எப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக, சைல்டு ஆஃப் காடாக மாறுறோம். அப்போது ஒரு பிள்ளை கொஞ்சம் வயசில் பெருசாகும்போது, இப்போது டீனேஜர்ஸ், கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் நம்ம என்ன செய்வோம்? இது என்னுடைய டாட்டர், இது என்னுடைய சன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்போ தெரியுமா சன் அண்ட் டாட்டர்னு சொல்கிறாங்க? நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறும் பொழுது. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம்னா சமாதானம். இன்றைக்கி குடும்பங்களிலே, அநேகருடைய வீடுகளிலே இன்றைக்கி சமாதான குறைவு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பிள்ளைங்களுக்கு சமாதான குறைவு. பெற்றோர் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளில் இன்றைக்கி சமாதானம் இல்லை. இன்றைக்கி பெரிய மாளிகைகளில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் விதவிதமான உணவு இருக்குது, உடை இருக்குது, கார் இருக்குது, அவங்களுக்கு தேவையான பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா? இல்லை, சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, ஜீசஸ் என்ன சொன்னாங்க? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், நான் விட்டுட்டு போகிறேன். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம். இப்போ இயேசு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ரட்சிப்போடு கூட சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், ஐயோ எது இல்லைனாலும் பரவாயில்லப்பா, இந்த சமாதானம் இருந்தால் போதும், இல்லை சந்தோஷமாக இருந்தால் போதும். பணம் வர வர சமாதானம் குறையுது. அப்படி தானே பிரியமானவர்களே? சில நேரத்தில் நம்ம பார்த்த இந்த ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, இந்த ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க, அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு, ஒன்றுமே இருக்காது, மண்ணில் தான் விளையாடுவாங்க, உடஞ்ச ஏதாவது விளையாட்டு ஜாமான் தான் இருக்கும். ஆனாலும் ஒரு சமாதானம் இல்லை. ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற சிரிப்பு இன்றைக்கி பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி இந்த உலகம் தேடுகிற ஒன்றுனா சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியும். எங்கேருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சினிமா பார்க்கறது இல்லையா? இல்லை கொஞ்ச நேரம் மதுபானம் குடிக்கிறது இல்லையா? இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்குது தான். அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஜாலி போயிடுதில்ல, சந்தோஷம் அதோடு போயிடுதே. சினிமா பார்த்து முடித்த உடனே, இல்லை ஆல்கஹால், அந்த ட்ரக்கை நீங்கள் யூஸ் பண்ணி முடித்த உடனே, போதை தெளிஞ்ச உடனே திருப்பி அதே பிரச்சனை. ஆனால் இயேசு நமக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கொடுக்குற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுனிடத்தில் வரணும். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை தர்றாங்க. இந்த சமாதானத்தை காத்து கொள்வதும் என் கையில் தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த சமாதானத்தை நான் காத்து கொள்ளணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி சமாதான குறைவு நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி சமாதானத்தை கெடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா, உடனே ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறது? இவங்கக்கிட்ட அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, அவங்கக்கிட்ட இவங்கள, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, நீ இல்லாத டைம் அவள் என்ன பேசுனான்னு தெரியுமா, உன்னைய பற்றி இப்படியெல்லாம் சொன்னான், நீ இப்படிலாம் சொன்னியாமே அவகிட்ட,
அதெல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தா எல்லார்கிட்டையும். பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அல்ல, சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்கள். அப்போது சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய புத்திரர்னா சமாதானத்தை கெடுக்கிறவங்க யார்? பிசாசுக்கு புத்திரர். அப்படி தானே, அது அப்படி தானே எடுத்துக்கணும். நம்ம இன்னைக்கு சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா, சமாதானத்தை கெடுக்கிறவங்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு உறவில் புகுந்து அந்த சமாதானத்தை கெடுக்கிறோமா? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அந்த உள்ள புகுந்து, அது உங்கள் சொந்த மகனாக இருக்கலாம், சொந்த மகளாக இருக்கலாம். பெற்றோராகிய நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகள் கவனமாக இருக்கணும். அண்ணன் வீடு, மகன் வீடு, மகா வீடுனா பெற்றோர் கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம பார்த்து ஆலோசனைகளை சொல்லலாம், ஜெபிக்கலாம். அவங்களுக்குள்ளே போய் சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதுக்கு காரணம் யார் தெரியுமா? சொந்த தாய், சொந்த மனைவியினுடைய அம்மா, இல்லை சொந்த மகனுடைய மாமியார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரெண்டு சைடுமே சமாதானத்தை கெடுத்து விடுகிறவர்களா நம்ம அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பெருசாக நம்ம அதை கொண்டு போகக்கூடாது. அதை நம்ம அந்த மெச்சூரிட்டி அநேகருக்கு இன்றைக்கி வயசானவங்களுக்கு கூட இல்லாமல் இருக்கிறத, ஒருத்தருடைய ஒரு வீட்டில் நடக்கிற காரியத்தை இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்கிறது, இப்படியெல்லாம் இல்லாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க தேவன் அழைக்கிறார். இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் பண்ணுற இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? அப்பா இல்லாத நேரத்தில் பிள்ளைங்கக்கிட்ட அப்பாவை பற்றி அவ்வளோ மோசமாக சொல்கிறது. உங்கள் அப்பா பொறுப்பே இல்லாதவர், உங்கள் அப்பாவுக்கு எப்படி கோவம் வருது பற்றியா, எப்படி போட்டு என்னை அடிக்கிறாங்க பற்றியா, என்னெல்லாம் பண்ணுறாங்க, நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், இப்படியே சொல்லி சொல்லி இமோஷ்னலாக இந்த பிள்ளைங்களை, இந்த தாய்மார்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உருவாக்கி, அப்பானாலே ஒரு வெறுப்பு, அப்பானாலே அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிரியமானவர்களை, தாய்மார்களாகிய நாம் இப்படி இருக்கணும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுகிறதற்காக ஒரு தாய் சமாதானத்தை உண்டு பண்ணணும். ஒரு அப்பா, மகனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனைனா ஹஸ்பண்ட் கிட்ட போய் பிள்ளைய பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பிள்ளைகிட்ட தனியாக பேசி, அப்பா பாரு என்னெல்லாம் உனக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அப்படி தான் சொல்லும். டீனேஜ் பருவத்தில் வரும்போது பிள்ளைங்க அப்படி தான் பேசுவாங்க. எங்கள் அப்பா எப்படி பேசலாம், எங்கள் அப்பாவுக்கு என்னைய பிடிக்கவே இல்லை, இத்தனை வருஷமாக என்னைய வெறுக்கிறாங்க. இப்படி தான் பிள்ளைங்க மனசில் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன காரியம் கூட அவங்களால தாங்க முடியல இந்த காலத்தில். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தாய்மார்களாகிய நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அப்பா உனக்கு எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க, என்னெல்லாம் உனக்கு செஞ்சுருக்காங்க தெரியுமா, நீ சின்ன வயசில் சிக்கா இருக்கும்போது எப்படி அழுதாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் உனக்காக கஷ்டமாக உழைக்கிறாங்க பற்றியா, உனக்கு ஒன்றுனா அப்பா தானம்மா ஓடி வருவாங்க, அப்பா தானப்பா ஓடி வருவாங்க. இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? அப்பா பற்றி நல்லது சொல்லி கொடுக்கலாம்ல. அப்போ நம்ம யாராக மாறுறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய இறுதியம் இழகுகிறது, ஹஸ்பண்டுடைய கோபம் தணிகிறது. அப்போ ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. அந்த சமாதானத்தை யார் உண்டு பண்ணுனா? அந்த தாய் உண்டு பண்ணினாள். இன்னைக்கு நிறைய வீட்டில் இப்படி நடப்பதே இல்லை. சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு தாய்மார்கள் இன்னைக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவுக்கு மேலே பிள்ளைக்கு வெறுப்பு வருதுன்னா அதுக்கு முதல் காரணம் தாய். அந்த தாய்மார்கள் நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும். பிரியமானவர்களே, குடும்பத்தில் சமாதானத்தை காக்கிறவர்களாய் தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்மளை ஆண்டவர் நம்புகிறார். சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். வீட்டில் சமாதானத்தை பண்ணுறவங்களா இருங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ரெண்டு பேருக்கு பிரச்சனையா, தேவையில்லாமல் போட்டு அந்த எரிகிற அக்கினியில் இன்னும் கொஞ்சம் விறகு அள்ளித்தள்ளி போடுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறோமே, அந்த கோபத்தை எப்படி அணைக்கலாம், எப்படி இந்த ஃபயரை அணைச்சி போடலாம். அவங்க நல்லா இருந்தாங்களே, ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே, இன்றைக்கி இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களே, இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்களேன்னு அந்த பாரம் இருக்கணும். அவங்ககிட்ட எப்படியாவது பேசி எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரணுமே ஒழிய அதை எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?